நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு சிலர்ல நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல் டிப்ஸ் வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, எனக்கு வீடியோ முன்னாடி பேசுறதுக்கு பயமா இருக்கு, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, கூச்சமா இருக்கு, நான் பேசுறது நான் திரும்ப எடிட் பண்ணும்பொழுது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போறாங்க. நான் இதெல்லாம் ஜென்ரலா நார்மலா வர்றது. ஸோ அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் இதை பற்றி ஒரு வீடியோ போடல. பட் இதை பற்றி தொடர்ந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. கண்டென்ட் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப அது அடுத்த கட்டம் அப்படின்றது என்னால் கொண்டே போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு கண்டென்ட் ஐடியா வருது, அதை எப்படி பேசுறது, நான் அந்த நியூஸை கேட்குறேன், அதை எப்படியாவது சொல்லணும்னு ஆசைப்படுறேன், இப்போ மதன் கௌரி அவர்கள் மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அப்போ என்ன எப்படி நான் அதை சொல்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப குழம்புறாங்க. கவலையே படாதீங்க, கண்டென்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி அதை அழகாக பேசுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். அது இதே வீடியோவில் தான், நீங்கள் தனியாக ஒரு வீடியோ நினச்சிக்காதீங்க, இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதே போல் கேமரா ஃபியர், அதாவது கேமராவில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது வீடியோ எடுக்கும் பொழுது அப்படின்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றி இதில் பேச போகிறோம். அண்ட் அதே போல் முக்கியமாக இதெல்லாம் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது. கேமரா என்னால் சரியாக அதை எப்படின்னா அந்த குவாலிட்டி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல, நான் ரூம்குள்ளே வச்சு வீடியோ எடுக்கிறேன், இல்லைடா வெளியில போய் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்கு. முதல் விஷயம், பயத்தை போக்கிடலாமா? அதாவது எப்பவுமே நல்லா கேளுங்களேன், நீங்க ஒரு இடத்துல உங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க ஃப்ரெண்டு ஏதோ நார்மலான விஷயங்களை பத்தி பேசுறாங்க. அது என்ன, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசும்போது நீங்க நியூஸ் பாக்குறீங்க. நியூஸ் பார்க்கும்பொழுது அப்ப என்ன ஆகும்? நியூஸ்ல பெட்ரோல் விலை எதனால ஏறுது அப்படின்றத அதுல சொல்றாங்க. ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு, இல்ல அமெரிக்கா உள்ள அது பெருசா சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப இஸ்ரேல் ஓரமா இருக்கிற மாதிரி ஈரானுக்கு யுஎஸ்ஏவுக்கு தான், அதாவது அமெரிக்காவுக்கு தான் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதனாலதான் இந்த பெட்ரோல் விலை தட்டுப்பாடு, அங்க கச்சா எண்ணெய் வர்றதில்லை, அதனால நமக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுது, அதனால விலைவாசி ஏற போகுது அப்படின்ற மாதிரி, கேஸ் விலை வேற ஏறி போச்சு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதை நீங்க அங்க பாத்துட்டீங்க. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, விலைவாசிலாம் இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க பண்றது எல்லாம் அவங்க தான் எல்லாத்தையும் பண்றாங்க, எல்லா காசையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு பெட்ரோல் தனியா எடுத்து வச்சுப்பாங்க, என்ன போர் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா முழுக்க இதுலதான், அதாவது அவங்க கார்ல பைக்ல எல்லாம் ஜாலியா போவாங்க, நம்மளாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டுட்டு போவீங்க, டே லூசா அப்படி இல்லடா, அதாவது இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு, அமெரிக்கா வேற குறுக்க வருது, இதனால என்ன ஆகுது அப்படின்னு அங்க இருந்து எண்ணெய் கிணறு நமக்கு வரும், ஆயில் அங்க இருந்து வரும், அந்த ஆயில் வராதனால தான் இவ்வளவு பஞ்சாயத்தம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க பயப்படாம தைரியமா பேசுவீங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா தயங்குவார். ஏன்னா நீங்க பாயிண்டா வைக்கிறீங்க, அந்த பாயிண்டா பிரிச்சு வைக்கும் பொழுது இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு அமைதியா இருக்கிறார். ஏன் அமைதியா இருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு என்ன விஷயம் பேசுறோம் அப்படின்ற முழு விவரம் தெரியல. பட் உங்களுக்கு அந்த விவரம் தெரியுது. நான் கச்சா எண்ணெயை பத்தி பேசுறேன், கச்சா எண்ணெயில தான் நிறைய நமக்கு வரக்கூடிய ஆயிலா இருக்கட்டும், சமைக்கிறதுல இருந்து நம்ம எரிக்கிறதுல எல்பிஜி கேஸ்ல இருந்து நமக்கு பெட்ரோல்ல இருந்து டீசல்ல இருந்து ரோடுக்கு போறக்கூடிய தாறு வரைக்கும் எல்லாமே நம்ம கச்சா எண்ணெயில தான் வருது அப்படின்றது உங்களுக்கு நல்லா விவரம் தெரியுது. அப்ப நீங்க இந்த இடத்துல சொல்லும் பொழுது இதை பற்றி தெரியாத உங்களுடைய நண்பர் அந்த இடத்துல சைலண்டா தான் இருப்பாரு. அப்ப நீங்க இந்த இடத்துல பேசுவீங்க. இதுதான். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்க கடகடன்னு பேசிடுவீங்க. தெரியல அப்படின்னா தான் நீங்க தடுமாறுவீங்க. இந்த இடத்துல நான் தப்பா சொல்லிடக்கூடாது, இதை நான் எனக்கு தெரியாத விஷயத்த இந்த இடத்துல மாத்தி பேசிடக்கூடாது அப்படின்றது. என்னால ஏன் ஒரு 5 சேனல் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். 5 சேனல் ரன் பண்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, எனக்கு அதுல பரிச்சயம் இருக்கு. நான் ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவேன். பட் அதுலயும் இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு தேறிட்டேன் நானு. ஏன்னா அதுலதான் 1 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் அப்படின்றது இருக்கிறாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த பேச போறீங்கன்னா அந்த பேச போற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். பேச போற விஷயத்துல இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். இப்போ பயம் அப்படின்றது எதனால வரும்? கேமராவை பார்த்து நமக்கு பயம் கிடையாது. நான்லாம் என்ன செய்வேன்னா, வீட்டுல இருந்தா இப்ப பாருங்க கதவெல்லாம் சாத்திருக்கா, இப்ப எதுக்காக இதெல்லாம் சாத்திருக்கேன்னா, லைட் வெளிச்சத்துக்காக இதெல்லாம் சாத்திருக்கேன். ஏசி போட்டிருக்கேன், அதனால சாத்திருக்கேன். ஏன்னா இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன், பயங்கர டயர்டு, ஆல்ரெடி வெயில்ல போய் சுத்திட்டு வந்தேன். அப்புறம் அப்படியே இருந்தா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா தலையில மட்டும் உச்சில எண்ணெய் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சாமியை கும்பிட்டுட்டு மூஞ்சி கை கால் கட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்.
ஸோ இதுக்காக தான் கதவு சாத்திருக்கு. அவங்க சமைக்கிறாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவேன். ஓப்பனில் தான் இருக்கும், அவங்க அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, சோஃபாவில் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் வீடியோ அப்படின்றது எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் முதல்ல அந்த ஃபியர் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த கண்டென்ட்டை பற்றி தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பண்ண போகிறேன், எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னா எனக்கு பயம் இருக்கும், ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். நம்ம பேசுறதை பற்றி நக்கல் அடிப்பாங்களோ கிண்டல் அடிப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம். ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சவங்க, நான் இன்னைக்கு காரில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சாங்க. இன்னைக்கு காரில் போயிட்டு இருக்கேன், இப்பயும் அந்த இடத்துலயே தான் இருக்கிறாங்க, அவங்க அந்த இடத்த விட்டு மூவ் ஆகலை. அதனால ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறீங்கன்னா நீங்க இன்ஃபர்மேஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பக்கத்துல அங்க இருந்து இங்க இருந்து எந்த வார்த்தையும் நீங்க கண்டுக்காதீங்க, அவ்வளவுதான். ஸோ கேமரா ஃபியர் அப்படின்றது கிடையாது. ஏன்னா கேமராவில் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான். பேசக்கூடிய டாபிக்ல எதுவும் கிடையாது. நீங்க வந்துட்டு என்ன கருப்பா இருக்கிறாரு, என்ன இவர் வெள்ளையா இருக்கிறாரு, என்ன ஒரு மாதிரி இருக்காங்க, இங்க பாருங்க இங்க தாடிலாம் வரல இவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாக்குறவங்க வீடியோக்குள்ளேயே வரமாட்டாங்க. அப்படி வர்றது 1-2 வேணா அந்த மாதிரி வரும். மற்றபடி உங்களை குறை சொல்றதுக்காக வரமாட்டாங்க, உங்களை பாக்குறதுக்காக வரமாட்டாங்க. நீங்க போடக்கூடிய கண்டென்ட், இப்ப மதன் கௌரியே வந்துட்டு அவர் வீடியோவை எத்தனை பேர், ஈவன் மீ, வெறும் ஆடியோ மட்டும் ப்ளூடூத்ல கேட்டுக்கிட்டு நான் போயிருக்கேன். இப்ப கிடையாது, இப்ப நிறைய வேலை நிறைய இருக்குதான் பாக்குறது கிடையாது. வெறும் ஆடியோ மட்டுமே குக் எஃப்எம்ல கேட்கிற மாதிரி ஆடியோ மட்டுமே காதுல கேட்டுட்டுலாம் நான் போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவை அவர் பேசக்கூடிய டாபிக், அந்த கண்டென்ட் தான் எனக்கு முக்கியம். அதனால நான் ஃபேஸ் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒன்றும் படம் கிடையாது. நீங்க வந்துட்டு பின்னாடி வந்து விஷுவல்லாம் காமிக்கிறது, ஸோ பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போய் ஷூட் பண்றது அதெல்லாம் கிடையாது. நீங்க பேசக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு தேவை. அப்போ உங்களுடைய வாய்ஸ் மட்டும், நீங்க பேசக்கூடிய கண்டென்ட்ல ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா அதுவே போதும். தெரிஞ்ச விஷயத்த பேசும்பொழுது நமக்கு பயம் வராது, இதுதான் உண்மை. தெரியாத விஷயத்த பேசும்பொழுது தான் நமக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஒரு தடவை டாப் 5 சரவணன், இப்ப சரவணன் டி கோடு போடுறாரு பாத்தீங்களா, அவர் சேனல்ல பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஸோ வந்து பிளாக் டாலியா அப்படின்றது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் எடுத்த ஷூட் பண்ணேன். அந்த சேனல்ல எங்கன்னு தெரியல. அதாவது டைம்ஸ் ஆஃப் தமிழ்னா ஏதோ போட்டேன் நான், அதாவது டைம் டு லீட் தமிழ்னா ஏதோ ஒன்று போட்டிருந்தேன் நான். ஸோ அதில் தான் அந்த படம் அப்படின்றது, சரி அந்த வீடியோ அப்படின்றது ஷூட் பண்ணியிருந்தேன். பிளாக் டாலியா அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி எங்கள் வீட்டுக்காரமா இருந்தாண்ட இருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பு கிடச்சின்னா போடுறேன், அது எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த இதில் வந்துட்டு பேக்கில் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, அவர் இதை பேசுறாரு பாருங்க, இந்த இடத்துல இதை பேசி, இந்த இடத்துல இப்படிலாம் பேசியிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 o'clock ஆரம்பிச்சது, நைட்டு வந்துட்டு 1 o'clock தான் அந்த ஷூட்டே முடிஞ்சுது. அந்த வீடியோவே எடுத்து முடிச்சு, ஆனால் எடுத்து முடிச்ச நல்லா இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் பேசுறேன். தெரிஞ்ச விஷயத்த பேசும்போது கடகடன்னு பேசுறேன். இல்ல தெரியாத விஷயத்த பேசவே கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் பாருங்க எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. அதாவது ஸ்கிரிப்ட் அப்படின்றதுல என்னன்னா மெயின் டாபிக், முதல்ல கண்டென்ட்டை படிச்சு பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன நினைச்சேன், ஸோ இப்போ நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதல, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணேன், கேமரா ஃபியர் போகணும், இதுதான் மெயின் டாபிக். ஸோ இதுக்கான வந்துட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்றது எனக்கு என்ன, நான் இப்போ என்ன பண்றேன், கேமரா ஃபியருக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் என்ன முதல்ல செஞ்சுட்டு இருந்தேன், இப்படிதான் எல்லாத்தையும் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, நான் வந்துட்டு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்கிறதா நினைச்சு என்ன இப்படி பார்த்து நான் பேசக்கூடாது. இப்ப நான் எப்படி இருக்கேன், இப்ப என்னுடைய கண்ணு மாறுது பாத்தீங்கன்னா, உங்கள் மேல இருந்து என்னுடைய கண்ணு மாறுது. இங்க பாருங்க, இப்ப என்ன பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன் நான். ஸோ இதுதான் வந்துட்டு கண்டென்ட், இப்படிதான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து நான் பேசிட்டு இருக்கும் பொழுது, ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் போகும். நான் மூக்குல ஒரு மாதிரி இருக்கு, இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு, இங்க என்ன வந்துட்டு தழும்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய போகும். ஆனா நான் என்னமா பண்ணுவேன், இந்த கேமரா இருக்கு, இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் மறைக்குது இல்லை இப்போ உங்களை, ஸோ என்ன மறைக்குது இல்லை, ஸோ இந்த பாயிண்ட்டை தான் பார்ப்பேன். இந்த பாயிண்ட்டை நான் பார்க்கும் பொழுது என்னால் உங்களை பார்க்க முடியாது, என்ன பார்க்க முடியாது. ஸோ நான் முழுக்க இங்கே தான் பார்ப்பேன். பட் இந்த ஃப்ரேம்குள்ளே நான் வரேனா அப்படின்றது, என்னோட ஐ கான்டாக்ட் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த கேமரா இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இருக்கும். அதனால இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிறனா என்னன்றது எனக்கு சைடு விஷுவலில் தெரிஞ்சிடும், வைல்டில் தெரிஞ்சிடும் எனக்கு. பட் என்னுடைய பார்வை இதில் தான் இருக்கு, நான் அங்கே பார்க்க மாட்டேன். அப்போ என்னுடைய கண்டென்ட் என்னன்னா, இதை பார்த்து நான் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் பெஸ்ட். ஸோ முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதும்போது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், அதுக்கப்புறம் எண்டு, அப்படிதான் 1, 2, 3 இந்த கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறீங்க, என்ன விஷயம் பேச போறீங்கன்னு. ரெண்டாவது அந்த கண்டென்ட் என்ன மெயின் இருக்கு அப்படின்றது. மூணாவது சொல்யூஷன் அப்படின்றது. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இதுதான். நீங்க வேற ஏதாவது நியூஸ் பேசுறீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் வந்து சொல்றோம். ரெண்டே வந்துட்டான், செகண்ட் ஹாஃப் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். ஸோ இப்படிதான் ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். முதல்ல அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அவங்க எழுதியிருக்கிற மாதிரியே படிச்சீங்கன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னது, ஒரு நோட் அடிக்கிறது வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம தமிழக கவர்மெண்ட், சாரி இந்திய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, இந்திய கவர்மெண்ட் தானே நோட் அடிக்கிறாங்க. ஸோ இதுல இருக்கும், என்னது, ஐயோ மறந்து போச்சு பிரச்சனை,
பெங்களூர்ல கர்நாடகா இதுல இருக்கு, மைசூர்ல ஒன்று இருக்கு நோட் அடிக்கிற இடம், அப்புறமேட்டுக்கு விஜயவாடாவில் ஒன்று இருக்கு நோட் அடிக்கிற இடம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிசர்வ் வங்கி தான் வச்சிருக்கிறாங்க. இந்த நோட் அடிக்கிறது அப்படின்றது நம்ம தான் அடிக்கிறோம். இப்ப என்கிட்ட ஏதோ காசு இல்லை, இதோ பைசா இல்லை, பைசா இருக்கு அக்கௌண்ட்ல இருக்கு, தேவையான அளவு ஏதாவது இந்த மாசம் செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் இருந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி காசு இல்லை. அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா நோட் அடிச்சா நான் பணக்காரன் தானே, ஸோ நான் பணக்காரன் தானே, என்கிட்ட பர்சில காசு, ஐயோ நான் எவ்வளவு பெரிய ஆளாயிடுவேன், அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். பட் ஆனால் அதனுடைய மெயின் டாபிக் என்ன, அதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் சேனல்ல போடணும் அப்படின்றதுக்காக இதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, முழு வீடியோவை பார்த்துட்டேன். ஸோ அப்புறம் நான் போய் ரிசர்ச் பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே நான் எடுத்து என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ வந்துட்டு ஒரு பணம் அடிச்சா அதை வந்துட்டு நான் கவர்மெண்டா கூட ஒப்பிடுறதை விட இப்போ ஒரு வீட்டை நான் ஒப்பிட்டு போனேன். இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம நிறைய பணம் வந்துட்டு சம்பாரிச்சு வீட்டில் கொண்டு வந்து சேகரிச்சு வைக்கிறோம். அப்போ வந்துட்டு என்ன நடக்கும், அந்த பணம் என்ன ஆகும், வீட்டுக்குள்ளேயே அந்த பணத்தையே வச்சுட்டு இருக்கிறோம்னா கொஞ்ச நாள்ல வந்துட்டு வேற யாருமே அந்த பணத்தை வாங்கல அப்படின்ற பட்சத்துல அந்த பணம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அதே போல நம்ம நாட்டுக்குள்ள ஓரளவுக்கு மட்டும் தான் பணம் ரொட்டேஷன் ஆகும், அதாவது பணவீக்கம் வந்துடும். இப்ப அந்த பணவீக்கம் வந்துருச்சுன்னா விலைவாசி ஏறிடும். இப்போ ஒரு ஒரு இட்லியோட விலை 3 இட்லி வந்துட்டு 30 ரூபாய் இருக்கு அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு வருமானம் அதிகமா இருக்கு. நான் என்ன பண்றேன், அந்த தட்டுப்பாடு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்ப அந்த சூழ்நிலை வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அந்த இட்லி வந்துட்டு 30 ரூபாயா, 4 பேர் அங்கே 5 பேர் குறுக்க நின்றுட்டு இருக்காங்க அந்த 30 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட காசு இருக்கிறதுனால நான் ஒன்று என்ன சொல்லுவேன், அந்த இடத்துல போய் 50 ரூபா கொடுத்து அந்த இட்லியை வாங்கிட்டு வந்துடுவேன். பட் அந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க 30 ரூபா கொடுத்து வாங்குறது தான் ரெடியா இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்டையும் காசு இருக்கு அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யோ 60 ரூபா கொடுக்குறேன், இந்தாயா புடி நீ 60 ரூபா கொடு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க, 100 ரூபா இந்த 100 ரூபா 100 ரூபா வச்சுக்க, எனக்கு கூட 3 இட்லி 100 ரூபாய் கொடு. இப்போ என்னன்னா விலைவாசி என்னமோ வந்துட்டு வேற லெவல்ல ஏறிடும், ஆனா நம்ம பண்ணக்கூடிய விவசாயம் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பார்க்குறீங்கன்னா பாருங்க, நான் லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன் நான். ஓகே கைஸ், அதாவது ஸ்ட்ரைக் வந்த சேனல் அது கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல இன்னும் கொஞ்சம் க்ரோத் பண்ண அப்படின்னா இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த தெரியாத விஷயத்த பேசும்போது இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம கூட ஒப்பிடணும். அதுல பேசுறவங்க மாதிரியே பேசணும்னு நம்ம நினைக்க கூடாது. அதை நீங்க எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது தான். ஸோ மற்றபடி நீங்க கேமரா முன்னாடி பார்த்து பேசுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபங்க. இருக்கிறதுல அதுதான் பெஸ்ட்டு. நல்ல நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நிறைய கட்டு இல்லாம வந்துட்டு பேசலாம். நான் எங்கெங்கெல்லாம் கட்டு விடுவேன்னா, ஸோ முழுங்கிறதுக்கு மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பேன். வந்து அந்த ஃப்ளோல கொஞ்ச நேரம் பிரீத் எடுத்துக்கிறதுக்கு வந்துட்டு டைம் கொடுப்பேன், இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து டைம் ஒதுப்பேன். ஆமா, நீங்க வீடியோ எடுக்கும் பொழுது ஸோ தண்ணி கேன் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா த்ரோட் வந்துட்டு ட்ரை ஆயிடும். அதனால ஏன்னா இத்தனை வருஷம் இவ்வளவு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதான்னு சொல்றேன், தண்ணி வந்துட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க. அதிகமா இந்த பேட் ஹேபிட் இருக்கிறவங்க, தண்ணி தம் அடிக்கிறவங்க, தயவு செஞ்சு வீடியோ எடுக்கிறவங்க பண்ணாதீங்க. ஏன்னா அதிகமா உங்களுடைய வாய்ஸ் தான் எப்படி வந்துட்டு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கை கால் முக்கியமோ அதே போல வந்துட்டு ஒரு டிரைவருக்கு கை கால் வந்துட்டு முக்கியமோ அதே போலதான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய த்ரோட் தான். அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த வெறும் சக்கரை தண்ணிலாம் வந்துட்டு சோடா ஊற்றி குடிக்கிறது அதெல்லாம் குடிக்காதீங்க தயவு செஞ்சு. அது வந்துட்டு எந்த கம்பெனியோட பிராண்டாக இருந்தாலும் சரி, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காதீங்க. இது வேணா குடிங்க, அதாவது நீங்கள் வந்துட்டு நம்ம பழம் ஜூஸ் குடிக்கிறது அது கூட சுகர் இல்லாமல் குடிங்க, அவ்வளோ நல்லது. ஸோ இப்படி தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். எங்கே என்னுடைய தண்ணி கேன் இங்கே பாருங்க, இப்படி தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு லைட்டாக த்ரோட்டை நினச்சிக்கிட்டு வந்துட்டு வீடியோ எடுப்பேன் நான். மற்றபடி யார் இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் கிடையாது. நம்ம ரோட்லேயே வண்டி ஓட்டுறோம், ஸோ நிறைய இடையூறு வருது, அதெல்லாம் தாண்டி தானே போகிறோம். இல்லை வந்துட்டு இன்னும் அந்த இடத்துல வந்துட்டு மாடு குறுக்க வருது, சரி இந்த இடத்துல போடு ஒரு பிரேக்கு, இங்கேயே வந்துட்டு ஆஃபீஸை திறந்துரும், அப்படியே பண்ணுறோம் கிடையாது. அதை தாண்டி நம்ம போகிறோம் இல்லைங்களா, இதுதான். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு அச்சப்படாதீங்க. நீங்கள் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல. அதே போல் வெளியில் போய் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ வெளியில் போயினா நீங்கள் என்ன காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் காட்டுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வெளியில் போய் வீடியோ எடுக்கும்போது நம்ம என்ன காட்டுவோம், ஸோ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்துட்டு போட்டானிக்கு இது நான் யூஸ் பண்ணி இந்த மைக்கு தான், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. வேணும்னா அதோட லிங்க் கீழே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் வீடியோவாக பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கடைக்காரரில் எடுக்க மாட்டேன், இதை மட்டும்தான் வீடியோ எடுப்பேன். என்னுடைய வேலை என்னன்னா இதை வீடியோ எடுக்கிறது, அவ்வளவுதான். ஸோ நீங்க மீன் வாங்க போறீங்க, விளாக் பண்ண போறீங்க, அங்க இருக்கிற சூழ்நிலை நீங்க என்ன அந்த இடத்துல இருந்து பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா மற்றவங்களை பத்தி யோசிக்காது. எனக்கு கூச்சமா இருக்கு, என்னால வந்துட்டு டான்ஸ் ஆட முடியாது, எனக்கு கூச்சமா இருக்கு, என்னால டைலாக் பேச முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு ஒரு தளபதி கிடைச்சிருப்பாரா? அவ்வளவுதான், இளைய தளபதி, இப்ப தளபதி, நாளைய ஓகே அந்த மாதிரி வந்துட்டு கிடைச்சிருப்பாங்களா? கிடையாது. அதே போல அல்டிமேட் ஸ்டாரையும் எடுத்துக்கோங்க, அஜித் குமார் அவரையும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு ரேஸ்ல பயங்கரமா இருக்கிறாரு, சினிமா எடுத்து ஓகே, இப்போ வந்துட்டு ரேஸ் அவருடைய ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதெல்லாம் கூச்ச போனோம், நான் சினிமா விட்டு போயிட்டா என்ன ஆகும் என்ன அப்படி அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு. அதனால கூச்சப்படாதீங்க. கூச்சம் என்பது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி.
ஸோ நீங்கள் தப்பு பண்ணல. ஸோ அதனால நம்ம போய் நம்ம பொருள் எடுக்க போகிறோம், பிளாக் பண்ண போகிறோம், மக்களுக்கு அதை வந்து தெரிவிக்க போகிறோம், அவ்வளவுதான். அதனால கூச்சப்படாமல் தைரியமாக வீடியோ எடுத்து பேக் பண்ணி போடுங்க, நிறையா சம்பாதிக்கலாம். ஓகே கைஸ், வேற ஏதாவது இந்த கேமரா ஹேண்டலிங்கில் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஃபியர் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணுற கேமரா ஸ்டாண்ட் அப்படின்றது, ஸோ இந்த லைட்டு இதுதான் யூஸ் பண்ணுறேன். பாருங்க, இந்த லைட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதனுடைய லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ இது வேணால் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாண்டு தான், ஸோ இந்த லைட்டு தான் டவர் லைட் மாதிரி இருக்கும். நான் அதிகமாக கேமரா இதில் எடுக்க மாட்டேன் நான். ஸோ எனக்கு வந்துட்டு இது கிடையாது, நான் ஃபோக்கஸ் லைட் மாதிரி வச்சு நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன். சிம்பிளாக பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். அதனால தான் என்னுடைய கார்டோனை இவ்வளோ சீக்கிரம் நல்லா முடிக்க முடிஞ்சுது. ஓகே கைஸ், பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் கேஜெட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய சேனல் வச்சுருக்கோம், நிறையா பயனுள்ள கேஜெட். ஸோ அதிகமாக நான் வந்துட்டு இன்னும் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மைக் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். JBL பிராண்டில் இந்த மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், மற்ற சேனலுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. Bye.